வாழ்க தமிழ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்க வருகை தந்த அனைத்து நிருபர் மக்களுக்கும் மிகுந்த நன்றி. இதுல இருந்தே தெரியுது எவ்வளோ ஆர்வம் மிகுந்த விஷயமா இருக்கு அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு. நாங்க பேனாசோனிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமா இந்தியா முழுவதும் சார்ஜ் நிலையங்கள் வைக்கிறதுக்கு நாங்க திட்டமிட்டு இருக்கோம். இது நம்ம இந்தியா முழுவதும் ஒரு 21,000 சார்ஜ் நிலையங்களை வைக்கிறதுக்கான திட்டம் நாங்க வச்சிருக்கோம். இதன் மூலமாக ஒரு சார்ஜ் நிலையத்துல மட்டுமே நமக்கு ஒரு 50ல இருந்து 60 பேருக்கான வேலை வாய்ப்பை நம்மளால உருவாக்க முடியும். அப்போ அது மட்டும் இல்லாம நம்ம வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ஸை நம்ம வாங்காதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயரும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாட்டோடைய வளம் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்றதுனால நம்ம அதிகமா ஃபியூலோடைய கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, நம்ம ஆக்சிஜனையுமே ஃபயர் பண்றோம். அதனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு, நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. அதனால இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பேனாசோனிக் மற்றும் ஏத்தர் கூட இணைந்து இந்தியா முழுவதும் நாங்க சார்ஜ் நிலையங்கள் வைக்கலாம்னு இருக்கோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இது ஃபர்ஸ்ட் டைமா செட் பண்ணியிருக்கோம் சார். இந்த பிளான் பண்ணது எல்லா மால்லையும், பிவிஆர் இருக்கக்கூடிய எல்லா மால்லையும் பிளான் பண்ணியிருக்கோம். வி ஹேவ் வெரி குட் டை அப் வித் பிவிஆர் சினிமாஸ். அதனால அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா 384 லொகேஷன்ஸ்ல பிவிஆர் இருக்கு. அந்த லொகேஷன்ஸ் ஃபுல்லா இது பண்ணியிருக்கோம். இதுல சார்ஜ் நம்ம கண்டினியூவா போடுறதுக்கு பூம் கேப் கூட டை அப் பண்ணியிருக்கோம். அதனால பூம் கேப் நீங்க பாப்பீங்க, அவங்க கூட டை அப் பண்ணதுனால நமக்கு கண்டினியூவா சார்ஜஸ் இதுல போடுவாங்க. Sure.